சர்வத்தையும் பரிபாலிக்கின்ற ஏக இறைவனின் அருளை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நம்ம பயணம் இருக்கட்டுமாக. நம்மளோட முந்திய நோன்பு பத்தின வீடியோவில் பஜார் ஜெயிலானி 8454 அப்படிங்கிற யூடியூப் யூசர் ஜின் பற்றி தெளிவு வேண்டும்னு கமெண்ட் செஞ்சிருந்தாரு. அதுக்கான ஒரு தேடல் தான் இந்த வீடியோ. குரானை தொடர்ந்து பயின்று வருகையில் ஜின் பத்தி இப்போ எனக்கு கிடைச்சு வர்ற புரிதலை எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன். பொதுவா ஜின் அப்படின்ன உடனே நம்ம மனசுல மத புராண கதைகள்ல வர்ற ஒரு உருவமோ அல்லது ஆவியோ தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா குரானில் உள்ள ஜின் தொடர்பான வசனங்களை மொழியியல் ரீதியாக சேர்த்து பார்த்தா அது ஒரு குறிப்பிட்ட உருவத்தை மட்டும் குறிக்காம மறைக்கப்பட்ட அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொதுவான தன்மையை குறிக்கும் சொல்லாதான் இருக்கு. அரபு மொழியோட சிறப்பே அதோட வேர்ச்சொற்கள் தான். அந்த வகையில சொல்லோட அடிப்படையை பார்த்தோம்னா அரபு மொழியில ஜ ந ந அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு மறைந்திருப்பது, கண்ணுக்கு தெரியாதது அல்லது மூடியிருப்பதுன்னு அர்த்தம். குரானில் இதே வேர்ச்சொல்லிலிருந்து வர்ற அடுத்தடுத்த வார்த்தைகளை கவனிச்சா இந்த புரிதலை நாம இன்னும் தெளிவா உறுதிப்படுத்த முடியும். உதாரணமா ஜன்னத், இதுக்கு அடர்ந்த மரங்களால் தரை மறைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அஜின்னா, இது தாயின் வயிற்றில் பாதுகாப்பாக மறைந்திருக்கும் சிசுவை குறிக்குது. மூன்றாவது மஜ்னூன், அதாவது பகுத்தறிவு மூடி மறைக்கப்பட்ட அல்லது குழப்பமடைந்த மனிதன். அப்போ ஜின் அப்படிங்கிற வார்த்தை பார்வைக்கு தெரியாத அல்லது பொது சமூகத்திற்கு அறிமுகமில்லாத ஏதோ ஒன்னை குறிக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். குரானில் இன்ஸ் அல்லது இன்சான் அப்புறம் ஜின் ஆகிய வார்த்தைகள் பெரும்பாலும் ஒன்றன் பின் ஒன்றா ஜோடியாவே வருது. இதுல இன்ஸ் அல்லது இன்சான் அப்படிங்கிற வார்த்தை அ ந ச அப்படிங்கிற வேர்ச்சொல்லிலிருந்து வருது. இதுக்கு கிரகிக்கக்கூடியது, உணரக்கூடியது, தெரியக்கூடியதுன்னு பொருள். அதாவது நம்மோடு கலந்து வாழும் வெளிப்படையான பொதுமக்கள் அப்படிங்கிற உணர்வை இது தருது. இதுக்கு நேர்மாறாக வர்றது தான் ஜின். இது பொது சமூகத்தோட கண்களுக்கு படாம மறைவான அல்லது அந்நியமான வாழ்வை வாழும் எந்த ஒரு குழுக்களையும் குறிக்கலாம். குரான் வசனங்களையெல்லாம் ஒட்டுமொட்டமா சேர்த்து பார்க்கும்போது ஜின் அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்போ எனக்கு கிடைக்கிற விரிவான புரிதல் இதுதான். முதல் விஷயம், நம்ம பொது சமூகத்திலிருந்து வெகு தொலைவில் விலகி வாழும் அல்லது ஒதுக்கப்பட்ட அந்நிய மக்கள் அல்லது மற்ற நமது அறிவுக்கு எட்டாத மறைவான ஜீவராசிகள். இரண்டாவது, திரைக்கு பின்னால் ரகசியமாக செயல்படும் மனிதர்கள் அல்லது ரகசிய அதிகார அமைப்புகள். இவங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்க தான். மூன்றாவது, மனித மனசுக்குள்ள ஆழமா மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகள், அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல் கூறுகள். நான்காவது, இன்றைய நவீன காலத்துக்கு ஏற்ப யோசிச்சா இப்போ இருக்கிற ஏஐ டேட்டா பேசஸ்ல நமக்கு தெரியாம மறைவாக செயல்படும் நுட்பங்கள், அதாவது ஹிடன் அல்காரிதம்ஸ், இதுவும் ஒரு வகையான ஜின் தன்மை கொண்டதுதான்னு சொல்லலாம். குரானை படிக்கும்போது இப்போ எனக்கு கிடைச்சிட்டு வர்ற புரிதல் இதுதான். தேடலில் புரிதல் இன்னும் பரிணமிக்கலாம். சலாமுன் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.